ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். SCP-1363 ஆப்ஜெக்ட் லாஸ் சேஃப் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போல நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். SCP-1363 ஆப்ஜெக்ட் லாஸ் சேஃப் த பொசசிவ் வைரஸ். இந்த வைரஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் நீரின் மூலமா மட்டும்தான் பரவக்கூடியது. அதாவது இது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் உடம்புல ஸ்கின்னோட ஹோல்ல இருந்து சின்ன சின்ன நீர்த்துளிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த நீர்த்துளிகளை யாராவது டச் பண்ணிட்டா உடனே அவங்களுக்கு அது பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நோய் பரவுன 3 to 6 மாசத்துக்குள்ள அவங்களோட உடம்புல ஸ்கின் டோன்ல ஸ்கிராச்சஸ் மாதிரியான காயங்கள் வர ஆரம்பிக்கும். ரத்த கசிவு ஏற்படாது. இந்த ஸ்கிராச்சஸ் அந்த காயத்தினால வந்தாலும் இதுல எந்த ஒரு அடிபட்டு வலிகள் எதுவும் இல்லாம இருந்தாலும் கூட, ஆனா இந்த ஸ்கிராச்சஸ் மூலமா ஒரு சில மெசேஜ எதிர்த்தாப்புல உள்ளவங்க நம்மகிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு மாதிரி கிரியேட் ஆகி அவங்களுக்கு ஆன்சர் பண்றதா சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு வினோதமான வைரஸா அவங்க கருதுறாங்க. அதனால பொசசிவ் வைரஸ்ன்னு இதுக்கு பேர் வச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க பேசுறத வச்சு அதுக்குண்டான ஆன்சரை ஆப்போசிட்ல உள்ள உடம்புல இருக்கிற ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஆன்சரை சொல்றதுனால இதுக்கு பொசசிவ் வைரஸ் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்ல உள்ளவங்க ஃபுல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் மனுஷனோட எபிடீலியல் திசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டோட அஃபெக்ட் பண்ண அவங்களோட உடம்புல அடிப்பட்ட மாதிரியோ சொரிஞ்சுட்ட மாதிரியோ சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் ஃபுல்லாமே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது நாளடைவுல உடம்பு ஃபுல்லாமே சொரிசிரங்க வந்த மாதிரி ஸ்கிராச்சஸா தென்பட ஆரம்பிக்கும். ஆனா அதுல ரத்த கசிவோ வலியோ எதுவும் ஏற்படாது. இது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் அவங்க உடம்புல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது குணமடையணும்னா 4 to 6 மாசம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது குணப்படுத்த முடியாத நோயும் அப்படி இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு இந்த ஒரு வைரஸ் முதல்ல பரவி இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் அடிபட்டனால இவர் உடம்புல இந்த மாதிரி காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அவரோட காயத்தை கை வச்சு தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மறுநாளே அந்த குழந்தைக்கோட உடம்புலையும் நீர் மூலமா அந்த வைரஸ் பரவி அந்த குழந்தையோட உடம்புல ஸ்கிராச்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது இது அடிபட்ட தழும்போ அது மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸையும் காட்டல, இது ஒரு வைரஸ் மாதிரி தெரியும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தையோட உடம்புல இருக்க ஸ்கிராச்சஸ் ஃபுல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதா அவர் கவனிச்சிருப்பாரு. அப்பதான் அந்த ஸ்கிராச்சஸ் ஒத்து கவனிக்கும் போது இந்த ஸ்கிராச்சஸ் ஏதோ நம்மகிட்ட சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை மைக்ரோஸ்கோபிக் மூலமா கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அதுல கம்யூனிகேட் பண்ண அதுக்கு உண்டான வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுது. அதாவது அது உடம்புல இருக்க காயத்தின் மூலமாவே ஆப்போசிட்ல உள்ளவரோட பேசுறதுக்கு உண்டான கேள்விகளுக்கு அது பதிலளிக்கிற அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான வைரஸா நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சாதாரண ஒரு வைரஸ் தான், இதனால எந்த ஒரு உயிராபத்தும் ஃபியூச்சர்ல எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி இது ஒரு 4 to 5 monthsக்குள்ள இதுவே செத்துரும். இதுல உள்ள செல்கள் செத்த உடனே அந்த வைரஸ் உடம்பு விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த குழந்தையையும் குணப்படுத்திருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த SCP-1363 த பொசசிவ் வைரஸோட ஃபுல் டீடைல்ஸ். உங்களுக்கு ஏதாவது SCP பத்தி தகவல் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.